வெல்கம் டு எடியம் அகாடமி. நம்ம இந்த வீடியோல யூஜிசி நெட் ஜூன் 2026 நீங்க எழுதுறீங்கன்னா நமக்கு காமன் பேப்பர் ஒன்னோட ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட். ஸோ யூஜிசி நெட் ஜூன் 2026 நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னா இதுதான் ரைட் டைம். இதுக்கு மேல லேட்டா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு பேப்பர் 1ல 10 யூனிட் இருக்கு, பேப்பர் 2ல 10 யூனிட் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும். கூடவே இப்ப பிஒய்க்யூஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் வருதுன்னு அதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் மார்க் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் யூஜிசி நெட் எக்ஸாம் கிளியர் பண்றது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இதுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஏன்னா நம்ம எழுத போறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். இதுல குவாலிஃபை பண்ணோம்னா, நாளைக்கு நம்ம காலேஜ்ல போய் ஒரு அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கு நம்ம எலிஜிபிள் ஆறோம். நாளைக்கு வேற எதனா ஒரு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம், அசிஸ்டன்ட் புரொஃபசர் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் வந்துச்சுன்னா நம்ம எலிஜிபிளா இருப்போம். சரியா? ஸோ இதுக்குன்னும் கண்டிப்பா ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா, இதுதான் ரைட் டைம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இயர பொறுத்தவரைக்கும் நமக்கு யுஜிசி நெட் ஜூன் எக்ஸாம் கண்டிப்பா நடக்கும். இயர்லி ட்வைஸ் யுஜிசி நெட் எக்ஸாம் கண்டிப்பா பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஆனுவல் பிளானர் பிரகாரம் நமக்கு டிஎன் செட்டுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பண்ற ப்ரிப்பரேஷன் நமக்கு டிஎன் செட்டு நம்ம நல்லா பண்ண உதவும். ரைட்டா? ஸோ இதுதான் ரைட் டைம். ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம நம்மளே நினைச்சா மட்டும்தான் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு முடியும். ஸோ கொஞ்சம் டிசைட் பண்ணி கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணவங்களும் நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி, புரிஞ்சு படிச்சா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ நீங்க செல்ஃபா படிச்சாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நம்ம பேப்பர் 1க்கு நெறைய ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். நெறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ரைட்டா? ஸோ நம்ம எடியம் அகாடமில ஒரு 2 மந்த்ஸ் கிராஷ் கோர்ஸ் நம்ம பேப்பர் 1க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஏப்ரல் 2ண்ட்லேருந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். மேம் எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரிப்பரேஷன் தேவைப்படுதுன்னா, தாராளமா நீங்க ஜாயின் பண்ணலாம். இதுல நமக்கு வீக்லி 3 டேஸ் நமக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கு. இன்கேஸ் லைவ் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண முடியும்னா, இதுல ரெக்கார்டட் வீடியோஸ் நமக்கு அவைலபிளா இருக்கும். ரைட்டா? கூடவே இதுல நெறைய டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஆப்ல கோர்ஸ் கண்டக்ட் பண்றதுனால, உங்களுக்கு ஈவன் கோர்ஸ் ஜாயின் பண்றது ஈஸியா தான் இருக்கும். கிளாஸ் ஜாயின் பண்றது ஈஸியா இருக்கும். டவுன்லோடபிள் பிடிஎஃப்ஸும் இதுல குடுக்குறோம். கூட டெஸ்ட் சீரிஸ் ரியலாவே நம்ம வீக்லி ஒவ்வொரு யூனிட், சப் யூனிட்ஸ் முடிஞ்ச உடனே டெஸ்ட் ஏத்துறோம். அப்லோட் பண்ணுவோம். நீங்க எப்படி நம்மளோட யுஜிசி நெட் எக்ஸாம் சிபிடி மோட்ல பண்ண போறீங்களோ, அதே மாதிரி ஒரு டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ரைட்டா? ஸோ நீங்க பேப்பர் 1 கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா, இதுல நம்ம பிளான் 1, பிளான் 2ன்னு 2 வச்சிருக்கோம். பிளான் 1 பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நம்ம அந்த கோர்ஸ கம்ப்ளீட்டா இதுக்காகவே பண்ணி, நம்ம எல்லா வீடியோ லெக்சர்ஸ், அப்புறம் டவுன்லோடபிள் பிடிஎஃப்ஸ், டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். கூடவே இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு, பேப்பர் 1 கோர்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு, கிராஷ் கோர்ஸ்க்கு நம்ம குடுக்குற லைவ் கிளாஸ் மெட்டீரியல்ஸும் கிடைக்கும். ரைட்டா? ஸோ பிளான் 2 என்னன்னா, வெறும் கிராஷ் கோர்ஸ் மட்டும் தான். ஸோ நீங்க எதுல இன்ட்ரெஸ்டடா இருந்தாலும், பேப்பர் 1 அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பேப்பர் 1ல எடுக்கிற மார்க் நம்ம குவாலிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா பண்ணுங்க. கூடவே பேப்பர் 2க்கும் நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இங்கிலீஷ், தமிழ், மேனேஜ்மென்ட், லா, கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போதைக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் குடுக்கல. பட் யூடியூப்ல வீடியோஸ் வரும். ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ், தமிழ், மேனேஜ்மென்ட், லா, கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த 5 சப்ஜெக்ட்ல உங்களுக்கு மேஜர் பேப்பர் இருந்தாலும், நம்ம இதுக்கும் வீக்லி 3 டேஸ் லைவ் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூடவே இது பண்ணிட்டு இருக்க மென்டர்ஸ் எல்லாருமே யுஜிசி நெட் இப்போ முடிச்ச குவாலிஃபைட் மென்டர்ஸ். ஸோ ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு குடுப்பாங்க. ரைட்டா? இதோட கிராஷ் கோர்ஸ் ஃபீஸும் ₹3000. ஸோ நீங்க இதுல எதுல இன்ட்ரெஸ்டடா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம யுஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷனும் நம்ம ஆல்மோஸ்ட் இது 5த் பேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஜுகேஷன் உங்க மேஜர் பேப்பரா இருந்தாலும் நீங்க தாராளமா ஜாயின் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ யுஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். இங்கிலீஷ், தமிழ், லா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேனேஜ்மென்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம இப்போதைக்கு கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தாராளமா இதுல உங்களோட மேஜர் பேப்பர் இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிரிப்பரேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பேப்பர் 1க்கும், பேப்பர் 2க்கும் இந்த வாட்டி குவாலிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஸோ இது நீங்க எழுதினாலும் சரி, இல்ல வேற யாருன்னா எழுதினாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா,
இப்ப அப்டேட்டடா இப்போ சைக்கிள்ஸ் நமக்கு யூஜிசியை பொறுத்த வரைக்கும் 2 தடவ வரும். ஜூன் சைக்கிள், டிசம்பர் சைக்கிள். ரைட்டா? ஸோ டிசம்பர் சைக்கிள் தான் சம்டைம்ஸ் ஜான்ல எக்ஸாம் வைப்பாங்க. பட் நம்ம சொல்லும்போது அது டிசம்பர் சைக்கிள் தான் சொல்லுவோம். ஸோ இப்ப டிசம்பர் சைக்கிள்ல வந்த கொஸ்டின்ஸ் ஒரு 15 பிஒய்க்யூஸ் இருக்கு. மோஸ்ட் அப்டேட்டட் இம்பார்ட்டன்ட் பிஒய்க்யூஸ். ரைட்டா? ஸோ கண்டிப்பா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ட்ரெண்ட் தெரியும். இப்ப எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருந்தீங்கன்னா, யுஜிசி நெட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்கன்னு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ யுஜிசி நெட் பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் கொஞ்சம் தடுமாறுறதுக்கு காரணம் என்னன்னா, பேப்பர் 2 அட்லீஸ்ட் என்னன்னா, நம்ம மாஸ்டர் சப்ஜெக்ட்ல படிச்சது இருக்கும். ஸோ சில டாபிக்ஸோட நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். பட் பேப்பர் 1 அந்த மாதிரி கிடையாது. பேப்பர் 1ல நமக்கு 10 யூனிட் இருக்கும். ரைட்டா? இந்த 10 ஒவ்வொரு யூனிட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். யூனிட் 1 சொல்லணும்னா டீச்சிங் ஆப்டிட்யூட் சொல்லுவோம். ரைட்டா? யூனிட் 1 இதுல நம்ம டீச்சிங் ஆப்டிட்யூட் சொல்லுவோம். அடுத்தது யூனிட் 2 வந்து ரிசர்ச் ஆப்டிட்யூட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் யூனிட் 3 வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். யூனிட் 4 வந்து கம்யூனிகேஷன் பத்தி இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் யூனிட் 5 வந்து மேத்தமேட்டிக்கல் ரீசனிங். நெக்ஸ்ட் யூனிட் 6 வந்து லாஜிக்கல் ரீசனிங். யூனிட் 7 வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். நெக்ஸ்ட் யூனிட் 8 வந்து ஐசிடி. யூனிட் 9 வந்து நம்ம பிடிஇன்னு சொல்லுவோம். பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயன்மெண்ட். அப்புறம் யூனிட் 10 வந்து ஹையர் எஜுகேஷன். ஸோ இந்த 10மே ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும். கூடவே நம்ம படிச்சது பழக்கப்பட்ட டாபிக்கா இருக்காது. அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றது பேப்பர் 1ல நம்ம தடுமாறதுக்கு காரணம். பட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு 50 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. யுஜிசி நெட்ல 2 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு. ஸோ 100 மார்க்ஸ் நம்ம கையில இருக்கு. யுஜிசி நெட்ல வாங்குற ஒவ்வொரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்றது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் கிட்ட போய் தான் போயிடும். ரைட்டா? ஸோ கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னும் இவ்ளோ படிக்கணுமான்னு யோசிக்காத. இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அந்த கான்செப்ட்டும் புரிஞ்சு படிக்கிறது தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்றதுக்கு உதவும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? வெறும் இந்த பிஒய்க்யூஸ மனப்பாடம் பண்ணிட்டு போனாலாம் வேலைக்கு ஆவாது. பட் நம்ம என்ன பண்ணணும், அந்த கான்செப்ட்டையும் புரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவும் தெரிஞ்சுட்டு போணும். ஏன்னா நமக்கு இதே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இது ரிலேட்டடா இன்கேஸ் கேட்டாலும், அத விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல கேட்கிற வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்டா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா இப்ப? ஸோ யுஜிசி நெட் எழுதுறீங்கன்னா, கொஞ்சம் சீரியஸா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸாம் மாதிரி ஒரு 10 பேப்பர மட்டும் பார்த்துட்டு போனா, அதுலருந்து வரவே வராது. இதுவரைக்கும் எந்த கொஸ்டின்ஸும் ரிப்பீட் ஆனதே கிடையாது. பட் டாபிக்ஸ் ரிப்பீட் ஆகும். ரைட்டா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இது டிசம்பர் 2025ல கேட்ட கொஸ்டின் இது. இது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அரேஞ்ச் த ஸ்டெப்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் திங்கிங் ப்ராசஸ் இன் கரெக்ட் சீக்வென்ஸ். கிரியேட்டிவ் திங்கிங் ப்ராசஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இது பேர் என்னன்னா மல்டிபிள் ஆப்ஷன். இதுல வந்து ஏபிசி இது மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ மல்டிபிள் ஆப்ஷன் இல்ல இது வந்து சீக்வென்ஸ் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல. சீக்வென்ஸ்னா என்ன? கரெக்ட்டா அரேஞ்ச் ஆயி இருக்கிறது. இப்போ கிரியேட்டிவ் திங்கிங்னாலே என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம கிரியேட்டிவ் திங்கிங்ன்னு எத சொல்றோம் நம்ம? ஹையர் லெவல் ஆஃப் திங்கிங்ல தான் நம்ம கிரியேட்டிவ் திங்கிங் ஏற்படும். ஒரு விஷயத்த வந்து ஒரு அழகா யோசிக்கிறது. இல்லையா? இந்த கிரியேட்டிவ் திங்கிங்லயே இத நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் தெரிஞ்சுட்டு உள்ள போங்க. கிரியேட்டிவ் திங்கிங்லயே நம்ம 2 சொல்லுவோம். டைவர்ஜென்ட் திங்கிங், கன்வர்ஜென்ட் திங்கிங் நம்ம சொல்லுவோம். அந்த கிரியேட்டிவ் திங்கிங்லயே 2 இருக்கு. ஒரு விஷயத்தையே பல கோணத்துல யோசிச்சா அது டைவர்ஜென்ட் திங்கிங். கன்வர்ஜென்ட் திங்கிங் குறுகலா போகும். நமக்கு கிடைக்கிற நிறைய விஷயத்த வச்சு நம்ம ஒரு சொல்யூஷனுக்குள்ள போறோம் இல்லையா? அது கன்வர்ஜென்ட் திங்கிங். ஓகே. பட் குறுகலா போகும். நேரோவா போகும். நம்மளோட மைண்ட் நெறைய விஷயம் பார்ப்போம். அதுலருந்து நேரோவா போனா அது கன்வர்ஜென்ட் திங்கிங். இத முதல்ல சொல்றது கில்ஃபோர்டுன்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? பட் இங்க இருக்கிற கிரியேட்டிவ் திங்கிங் ப்ராசஸ் இது வாலாஸ்ன்றவர் அவர் சொன்ன ப்ராசஸ் இது. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப கிரியேட்டிவ் திங்கிங் ப்ராசஸ் மேம் இந்த கொஸ்டின் எனக்கு புரியவே இல்ல. நான் இத படிக்கவே இல்ல. அப்ப கூட எப்படி ஒரு ஆன்சர் கிட்ட போலாம்? அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த டெக்னிக்ஸ்லாமும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு முக்கியம். படிச்சது மட்டும் வராது. படிக்காததும் வரும். பட் ஆப்ஷன்ஸ்ல என்னன்னா, அங்க நமக்கு தெரிஞ்சது இருக்கும். அத வச்சு நம்ம போணும். அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒரு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றவங்க வெறும் படிச்சுட்டு போனது மட்டும் இருக்காது. அவங்களுக்குள்ள நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஓகே. அதுவும் இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ அரேஞ்ச் த ஸ்டெப்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் திங்கிங் ப்ராசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா,
கிரியேட்டிவ் திங்கிங் எப்படி நடக்கும்? மேம் இதுல இதே தெரியலனா கூட எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்றது, இவாலுவேஷன், இல்லுமினேஷன், ரிவிஷன், இன்குபேஷன் அப்படி குடுத்துருக்காங்க. எப்பயுமே இந்த இவாலுவேஷன் சொல்றோம் இல்லையா? இது கடைசியா தான் வரும். கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சு கடைசியானா கடைசிக்கு முன்னாடி அந்த மாரி தான் வரும். ஸோ இல்ல இவாலுவேஷன்ல ஸ்டார்ட் ஆவாது. ஸோ இந்த இடத்துல பி இல்ல. அப்படியே உங்களுக்கு இது தெரியலனால, இங்க எதுல ஆரம்பிக்குது பாருங்க. ஏ-இ-டி. இது 3 தான் நமக்குள்ள பிரச்சனை. வேற எங்கேயும் இல்ல. ஏ என்னது? பிரிப்பரேஷன். ஈங்கிறது இன்குபேஷன்ல ஸ்டார்ட் ஆவாது எப்பயுமே. இன்குபேஷன்னா என்னன்னா, ஒரு ப்ராசஸ் நம்ம மண்டைக்குள்ள அப்படியே ஓடிட்டு இருக்கிறது. அது இன்குபேஷன். இப்ப இன்குபேஷன்ல ஸ்டார்ட் ஆவாது. ஏ-ஈ-கள். டிங்கிறது ரிவிஷன். ரிவிஷன் எப்படி முதல்லயே நம்ம ரிவிஷன் பண்ணுவோம்? பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இதுவும் வராது. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஷன்ஸ்லருந்து போடும். அதுதான் பெஸ்ட் வே. ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டினும் தெரியாததுன்னா, ஆப்ஷன்ஸ்லருந்து போங்க. இங்க ஏ இருக்கு, இங்க இ இருக்கு, இங்க டி இருக்கு. இது 3த்துல எது ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிங்க போதும். இப்ப ஏல ஆரம்பிக்குதா பிரிப்பரேஷன். அடுத்தது என்ன பண்ணுது? இங்க இவாலுவேஷன். அப்புறம் இல்லுமினேஷன். இங்க ரிவிஷன். அங்க இன்குபேஷன். இப்படி குடுத்துருக்காங்க. அப்ப இது சரியா வரலையே இந்த இது. பிரிப்பரேஷனுக்கு அப்புறம் இவாலுவேஷன் எப்படி வரும்? அப்ப இது வர வாய்ப்பு இல்ல. இப்ப இது பாருங்க. பிரிப்பரேஷன், இன்குபேஷன். இன்குபேஷன்னா என்னது? மண்டைக்குள்ள நம்ம அப்படியே மைண்ட்ல ப்ராசஸ் பண்றது. அத பத்தி. ஓகேவா? இது 2வது. 3வது இல்லுமினேஷன். இல்லுமினேஷன்னா அதோடைய உள்ள நமக்குள்ள அன்கான்ஷியஸா ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கு. டக்குன்னு ஒரு ஐடியா நமக்கு வருது. அதுதான் இல்லுமினேஷன். இத தான் நம்ம ஆஹா மூமெண்ட்ன்னு சொல்லுவோம். ஒரு டக்குன்னு நமக்கு வரும். ஒரு டக்குன்னு எதுக்குன்னா உனக்கு உடனே ஒரு சட்டுன்னு ஒரு ஐடியா வருது இல்லையா? அதுதான் ஆஹா மூமெண்ட்ன்னு சொல்லுவோம். இல்லுமினேஷன். அதுக்கப்புறமா அத இவாலுவேட் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணி பார்க்குறோம். சரியா இருக்கா? அவ்வளோதான். ரைட்டா? இந்த கொஸ்டின் எனக்கு தெரியவே இல்லன்னா கூட, இங்க இருக்கிற இத பாருங்க. ஆப்ஷன பார்த்துட்டு போங்க. அப்படி இல்லன்னா ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்றோம். இப்ப கிரியேட்டிவ் திங்கிங் என்னது? பார்க்குறோம். அது வந்து மைண்ட்ல அப்படியே ஓடுது. அதான் இன்குபேஷன். அதுக்கப்புறம் டக்குன்னு நமக்கு அதுக்கான ஒரு ஆன்ஸர் கிடைக்குது. அத நம்ம இவாலுவேட் பண்ணி பார்க்குறோம். கரெக்ட்டா இருக்குமான்னு. அதுக்கப்புறம் திருப்பி ரிவைஸ் பண்ணி பார்க்குறோம். அந்த ஐடியா இஸ் மாடிஃபைட், இம்ப்ரூவ்ட், ரிஃபைன்ட் அவ்வளோதான். ரைட்டா? இதுதான் கிரியேட்டிவ் திங்கிங் ப்ராசஸ். இத சொன்னது கிரஹாம் வலாஸ் 1926ல. இதுல இன்னும் எக்ஸ்ட்ராவானா இந்த டைவர்ஜென்ட் திங்கிங், கன்வர்ஜென்ட் திங்கிங் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இப்ப டைவர்ஜென்ட் திங்கிங் பசங்க பலதர பல கோணத்துல யோசிக்கும். அதுதான். ஓப்பன் எண்டடா இருக்கும். நம்ம டீச்சர்ஸ் குடுக்குற கொஸ்டின்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு. கன்வர்ஜென்ட் வந்து லாஜிக்கலா இருக்கும். பார்க்குற நெறைய விஷயத்துல வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுங்களே யோசிச்சு ஒரு ஆன்ஸர்க்குள்ள போகும். ஒரு கரெக்ட் ஆன்ஸர் மட்டும் கிடைக்கும். ரைட்டா? ஈஸியா இருந்துச்சா? இது இப்ப கேட்ட கொஸ்டின். அடுத்தது. இப்போ டிசம்பர் 2025 கேட்ட இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இது அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். எப்பயுமே அசர்ஷன் ரீசன் வந்துச்சுன்னா, ஒரு பிக் பாஸ்ன்னு ஒண்ணு நம்ம ஆட் பண்ணோம்னா, இதோடது இதுக்கு ஒத்து போகணும். அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். இதுவும் ஒரு நியூ டைப் ஆஃப் கொஸ்டின் தான். ரைட்டா? மேம் இதெல்லாம் சிலபஸ்லயே குடுக்கலையே. சிலபஸ்ல இருக்கவே இருக்காது. சிலபஸ்ல கொஞ்சம் தான் இருக்கும். டீச்சிங், லேர்னிங் அவ்வளோதான். அது சுத்தி எவ்வளவோ கான்செப்ட்ஸ் இருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் எப்படி வேணா கேட்பாங்க. ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம படிச்சிடலாம். எல்லாமே படிச்சுட்டு போறது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் சாத்தியமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பட் எது படிச்சாலும் அத புரிஞ்சு கரெக்ட்டா படிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப என்ன இங்க கேட்கறாங்கன்னா, அசர்ஷன் ரீசன்ல the projective techniques often approach the measurement of personality differently from the self-descriptive inventories. இது எது ரிலேட்டட் கொஸ்டின்னா, அசஸ்மென்ட் அண்ட் இவாலுவேஷன் நமக்கு இருக்கு. இவாலுவேஷன் நான் என்ன அசஸ்மென்ட்ங்கிறது என்னன்னா, அந்த குழந்தைய பத்தி அசஸ் பண்றது. இதுல பர்சனாலிட்டி அசஸ் பண்றதுன்னு இருக்கு. அந்த குழந்தை பர்சனாலிட்டி எப்படி இருக்கு? அத அசஸ் பண்றதும் இருக்கு. ஒரு டைப் ஆஃப் அசஸ்மென்ட். அந்த அசஸ்மென்ட் பத்தின கொஸ்டின் இது. ரைட்டா? ஸோ இந்த பர்சனாலிட்டினா என்னது? இந்த பர்சனாலிட்டி அசஸ்மென்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி அந்த குழந்தையோட இன்டெலிஜென்ஸ மட்டும் செக் பண்றது, ஐக்யூ கண்டுபிடிக்கிறது சொல்றோம். அது தனி. இது பர்சனாலிட்டி. ஓகே. நம்ம டீச்சிங்க பொறுத்தவரைக்கும் இன்டெலிஜென்ஸ், பர்சனாலிட்டின்னு 2ஆ பிரியும். ஈவன் தியரீஸும் அத மாரி இதுக்கெல்லாம் இருக்கு தனித்தனியா. அது இப்போதைக்கு நமக்கு பேப்பர் 1க்கு வேணாம். ஆனா பர்சனாலிட்டிய அசஸ் பண்றத வர வர கொஸ்டின் இது. அதுல இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்னா என்னன்றது மட்டும் நமக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்றேன் அது என்னன்னு. அடுத்து ரீசன்ல என்ன குடுத்திருக்காங்க? செல்ஃப் டிஸ்கிரிப்டிவ் இன்வென்டரிஸ் ரெக்வயர் த சப்ஜெக்ட் டு டிஸ்கிரைப் ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர்செல்ஃப் வைல் அசஸிங் பர்சனாலிட்டி.
இந்த செல்ஃப் டிஸ்கிரிப்டிவ் வரும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இதுல பர்சனாலிட்டி அசஸ் பண்றதுல 2 விதம் இருக்கு. ஒரு விதம் என்னன்னா, பசங்களுக்கு நம்மளே ஒரு விஷயத்த காட்டிடுவோம். ரைட்டா? இதுக்கு மெயினா ரோஸ் சார்ஜ் இங்க் பிளாட் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். அதுல நெறைய இங்க் பிளாட் கிடக்கும். அந்த இங்க் பிளாட்ஸ் இங்க் இருக்கு இல்லையா? அத தெளிச்சு, அத பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன பிக்சர் தோணுது? அந்த மாரி அந்த குழந்தை அது அது எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு, அத வச்சு அந்த குழந்தை என்ன மாரி யோசிக்குது? அத வந்து அசஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கு தான் ஆம்பிக்யூஸ் ஸ்டிமுலைன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு புரியாத ஒண்ணு ஆக்சுவலா. அந்த அது பழக்கப்படாத ஒண்ணா இருக்கும். திடீர்னு ஒரு விஷயத்த காட்டி, அதே மாதிரி சில படத்த காட்டுவாங்க. சில படத்த காட்டிட்டு, அத கோர்வையா அந்த குழந்தை ஒரு ஸ்டோரி மாரி சொல்றது. அது எப்படி வந்து அது மனசுலருந்து வர்றது தானே! அதுவே யோசிச்சு ஒரு விஷயம் சொல்லணும். மனசுலருந்து வருதுன்னா, அத வச்சு அந்த குழந்தைய அசஸ் பண்றது. அதுதான் இது பர்சனாலிட்டி டெஸ்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இத சொல்லிக்கிறேன். ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ்ன்னு நம்ம இதுல 2 சொல்லுவோம். இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ்ங்கிறது என்னன்னா, இது பேர் இன்டைரக்ட் மெத்தட். டைரக்ட்டா இருக்காது. பசங்களுக்கு இது மாரி இங்க் பிளாட் இதுதான் இங்க் பிளாட்ன்னு சொல்றது. இங்க் இப்படியே தெளிச்சு, தெளிச்சு அதுலருந்து அந்த குழந்தைக்கு என்ன தெரியுது? இதுல அந்த திமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்ங்கிறது பிக்சர்ஸ காட்டிட்டு, கார்ட்ஸ்ல காட்டிட்டு அதுலருந்து என்ன தெரியுது? இது பேர் இன்டைரக்ட் மெத்தட். அந்த குழந்தைய வந்து அது மனசுல என்ன இருக்குதோ இன்டைரக்ட்டா நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது ப்ரொஜெக்டிவ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நான் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் இல்லன்னா செல்ஃப் டிஸ்கிரிப்டிவ்ங்கிறது நம்மளே ஒரு கொஸ்டின் குடுத்து அந்த குழந்தைய ஆன்சர் பண்ண வச்சு, அந்த குழந்தை மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இதுதான் செல்ஃப் டிஸ்கிரிப்டிவ்ன்னு சொல்லுவோம். இத நம்ம டைரக்ட் மெத்தட்ன்னு சொல்லுவோம். ரைட்டா? அதுக்கும் சில மெஷர்மென்ட் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. பர்சனாலிட்டி டெக்னிக்ஸ். இது பேர் எம்எம்பிஐங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு தான் எம்எம்பிஐ. ரைட்டா? சோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொஜெக்டிவ்னா என்ன? இன்டைரக்ட்டா இருக்கும். ஓகே. அந்த குழந்தை மனசுல எதனா ஒரு பிக்சரையோ, இதையோ காமிச்சு வர வைக்கிறோம். நான் ப்ரொஜெக்டிவ் டைரக்ட்டா இருக்கும். அது அந்த குழந்தையே ஒரு அது கொஸ்டின்ஸோ இல்ல தானே ஒரு செல்ஃப் ரிப்போர்ட் பண்றதோ அந்த மாரி இருக்கும். ஓகே. சோ இது 2மே ரைட்டு தான். ஏன்னா ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் ஆஃபன் அப்ரோச் த மெஷர்மென்ட் ஆஃப் பெர்சனாலிட்டி டிஃபரண்ட்லி ஃப்ரம் த கரெக்ட் தானே? செல்ஃப் டிஸ்கிரிப்டிவ்ல அந்த குழந்தை தானே எழுதும். ஆனா இந்த இடத்துல டிஃபரண்ட்லின்ற வார்த்தை குடுத்துருக்காங்களா? அப்பன்னா இது 2 டிஃபரண்ட் தான். அப்ப ரைட்டு தான். சோ இந்த இடத்துல என்ன தேவைப்படுது? அத பத்தி ஒரு புரிதல் நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது. அத புரியாம இத படிச்சோம்னா எப்படி இருக்கும்? ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்னா என்ன இருக்கும்? டைரக்ட்டா கேட்க மாட்டாங்க. வேற எதனா இந்த மாரி பிக்சரோ, இங்க் பிளாட்டோ காமிச்சு கேட்பாங்க. சோ இந்த இடத்துல டிஃபரண்ட்ன்னு குடுத்துட்டாங்க. ரைட்டு. செல்ஃப் டிஸ்கிரிப்டிவ் இன்வென்டரிஸ் ரெக்வயர் த சப்ஜெக்ட் டு டிஸ்கிரைப் ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர்செல்ஃப் வைல் ஆஃப்டர் கரெக்ட் தானே? செல்ஃப் டிஸ்கிரிப்டிவ்ல என்ன பண்ணும்? அந்த குழந்தைங்க தனக்கு கொஸ்டினியர் குடுத்திருப்பாங்க. கொஸ்டின்ஸ். அத குழந்தை தானே எழுதும். சோ அது ரிலேட்டடா இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ். சோ அதுல செல்ஃப் ரிப்போர்ட்டிங் இருக்கும். சோ 2மே ரைட். புரிஞ்சுச்சா? சோ இப்படிதான் ஒரு யுஜிசி நெட் கொஸ்டின் இருக்கும். நம்ம அத புரிஞ்சு பண்ணணும். நெக்ஸ்ட் ஜூன் 2025 கொஸ்டின் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் மூக். சோ இது எதுக்கு இத எடுத்துட்டு வந்தேன்னா, மேம் அவ்ளோ கஷ்டமா தான் இருக்குமா? கிடையாது. சில கொஸ்டின்ஸ் நமக்கு யுஜிசி நெட்ல ஈஸியாவும் வரும். ரைட்டா? சோ இது ஜூன் 2025ல கேட்ட கொஸ்டின். த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் மூக் என்னது? மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இத விடவே விடக்கூடாது. மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ்னா, நம்மகிட்ட ஒரு நெட் இருந்தாலே போதும். அந்த கோர்ஸ் வந்து எல்லாரையும் மேசிவ் ஆடியன்ஸ போய் ரீச் ஆகுது. அதுதான் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ்ன்னு சொல்றோம். இப்ப நம்ம தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் ஸ்வயம் வந்து மூக் கோர்சஸ். மூக் கோர்சஸ்னா என்னது? அதுல ஜஸ்ட் நம்ம என்ரோல் பண்ணலாம். ஃப்ரீயா படிச்சுக்கலாம். ரைட்டா? வெறும் எக்ஸாம்க்கு மட்டும் பணம் கட்டினா போதும். அதுதான் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். இந்த ஸ்வயம்ன்றது நம்ம இனிஷியேட்டிவ். கோர்ஸரா, எடெக்ஸ்லாம் இன்டர்நேஷனல்ல மூக் கோர்சஸ். நெக்ஸ்ட் 4த் கொஸ்டின். இது ஜூன் 2025ல கேட்ட கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடோலசென்ட் லேர்னர்ஸ்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப அடோலசென்ட் லேர்னர்ஸ்ன்னு எடுத்தா 12 to 18 இயர்ஸ் இல்ல 12 to 19 இயர்ஸ் வரைக்கும் அடோலசென்ட்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அடல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ரைட்டா? அது ரிலேட்டட் கொஸ்டின். மேம் இந்த மாரி இன் கேஸ் நமக்கு வருது. இப்ப எப்படி? எல்லாமே எனக்கு தெரியாதே! எப்படி போணும்னா, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வயசுல அந்த குழந்தைங்க எப்படி இருக்கும்னா, நெறைய அந்த எமோஷன் இந்த 12 to 18ல அந்த அளவு பசங்களுக்கு வந்து பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அது இம்பார்ட்டன்ட் இல்ல. ஹீரோ வொர்ஷிப்பிங்ன்னு சொல்லுவோம். யாருன்னா ஒருத்தவங்க பார்த்துட்டு, அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணணும். அந்த மாரி இருக்கும். அந்த மாரி இருக்கிறது இருக்கும்.
அதே மாரி பட் அந்த எமோஷனலா இல்ல அந்த பசங்களுக்கு ஒரு மாரி தடுமாற்றம் இருக்கிற ஏஜ் அது. அடாலசன்ஸ் ஏஜ். ஸோ எமோஷனலா சென்சிட்டிவாவும் இருப்பாங்க. இல்லையா? அதுதான் இன்கிரீஸ்ட் எமோஷனல் சென்சிட்டிவ். பட் பயங்கர செல்ஃப் டிசிப்ளினா இருப்பாங்களான்னா இல்ல. மேபி சில குழந்தைங்க அங்கங்க இருக்கும். இல்லன்னு இல்ல. பட் அக்கார்டிங் டூ சைக்காலஜி ப்ரூவன் பிரகாரம், அடாலசன்ட் ஸ்டேஜ்ல அந்த அளவு செல்ஃப் டிசிப்ளின் இருக்காது. இத அடிச்சிருங்க. அப்ப பிய அடிச்சுட்டோம்னா, இது கண்டிப்பா ஆன்சர் இல்ல. ரைட்டா? அடுத்தது. ஸ்ட்ராங் நீட் ஃபார் சோசியல் பிலாங்கிங் கண்டிப்பா இருக்கும். மத்தவங்க நம்மள நல்லவங்கன்னு பார்க்கணும். நம்மள வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாரி எண்ணம் கண்டிப்பா அந்த வயசுல இருக்கும். காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் கண்டிப்பா இருக்கும். எப்பயுமே கான்கிரீட்னா தொட்டு பார்த்து பண்றதெல்லாம் கான்கிரீட். 12 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்களுக்கு நெறைய தொட்டு பார்த்து பண்ற மாரி குடுக்கலாம். பட் இந்த ஏஜ்ல இந்த பசங்களுக்கு யோசிக்கிற திறன் நெறைய இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வளரும். எமோஷனல் வேலிடிட்டி இருக்கும். கண்டிப்பா எமோஷனல் வேலிடிட்டினா என்னன்னா, தான் பண்ணது ரைட்ன்ற ஒரு ஈகோ சென்ட்ரிசம் இங்க இருக்கும். வியாஜே பிரகாரம் சின்ன வயசுல அந்த குழந்தைகள் இருக்கும். அதே மாரி இந்த ஏஜ்லயும் அந்த குழந்தைங்களுக்கு தான் பண்றது ரைட் தான். தான் கோவப்படுறது கரெக்ட் தான்ற எண்ணம் அடாலசன்ட் ஸ்டேஜ்ல அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். அதான் எமோஷனல் வேலிடிட்டின்னு சொல்றோம். ஸோ இது 4மே இங்க ரைட் தான். ஏ, சி, டி, இ. இன் கேஸ் மேம் எனக்கு இதுல கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ராங் நீட் ஃபார் சோசியல் பிலாங்கிங். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், சோசியல் பிலாங்கிங் சொன்னாலே பியர் குரூப்போட நெறைய இருக்குன்னு சொல்லியாச்சு இல்லையா? சோசியல்னாலே நெறைய பேரோட இன்டராக்ட் பண்றது வெளி உலகத்துல. அந்த வயசுல நெறைய பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அப்பனா சிங்கிறது ஆன்சர் இருக்கு. அப்ப இதுவோ தான் ஆன்சர்ன்றது நமக்கு தெரிஞ்சிருது. நெக்ஸ்ட் ஏவ பார்க்குறோம். இன்கிரீஸ்டு எமோஷனல் சென்சிட்டிவிட்டி. அந்த ஏஜ்ல எமோஷனல் சென்சிட்டிவிட்டி அந்த குழந்தைக்கு இருக்கும். எமோஷனலா கொஞ்சம் டவுனா இருக்கும். ஒரு நெறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதான் எமோஷன்ஸ். அப்ப ஏவும் இருக்கு. ஸோ எல்லாமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எந்த புக்லயும் இதே வேர்ட்ஸ் வரும்ன்றது சொல்லவே முடியாது. நம்ம என்ன பண்ணணும், அந்த வயசுல அந்த பசங்க எப்படி இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த வேர்ட் முக்கியம். அதே மாரி யுஜிசி நெட் எக்ஸாம்ல கொஞ்சம் இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அது ஒரு ஹிடன் ஃபேக்ட். நம்ம என்ன பண்ணணும், அதுலயும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக வேண்டிய டைம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். இது எல்லாமே என்னன்னா, அடாலசன்ட் ஸ்டேஜ் பிரகாரம் இப்போ பிசிக்கல் டெவலப்மென்ட் எப்படி இருக்கும்? ராபிட் குரோத் இருக்கும். நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். எமோஷனல் டெவலப்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் பசங்களுக்கு. தானே பண்ணணும்னு ஆசைப்படும். எமோஷனல் சென்சிட்டிவிட்டி இருக்கும். எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி நெறைய இருக்கும். சோசியல் டெவலப்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் நெறைய பியர் குரூப்போட கலந்திருக்கிறதுனால, நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ் நெறைய இருக்கும். மோர் தேன் ஃபேமிலி ஆக்சுவலா. அதே மாரி ஐடென்டிட்டி ஃபார்மேஷன். நான் இது பண்ணேன், இப்படி பண்ண போறேன். அந்த மாரி ஒரு குணம் இருக்கும் அந்த இதுல. அடுத்தது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பொறுத்தவரைக்கும் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் டெவலப் ஆகும். லாஜிக்கல் ரீசனிங் சில இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தா அதுங்களுக்கு போகணும் கரெக்ட்டா. ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டி இருக்கும். ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங்னா இப்படி இருந்தா இப்படி இருக்குமா? இந்த மாரி யோசிக்கிறோம் இல்லையா? அதுதான் ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங். ரைட்டா? இதுக்கு இது சொல்யூஷன் வருமா? நம்ம படிப்போம். ஜீன் பியாஜே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு தியரி. அவரு அதுல ஒரு 4 ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பாரு. காக்னிட்டிவ் டெவலப்மென்ட்ன்னு. அதுல இது ஃபார்மல் ஆப்பரேஷனல் ஸ்டேஜ் கடைசி ஸ்டேஜ்ல வரும். ஜீன் பியாஜே தியரி. அதுதான் இங்க பொறுத்திருக்கும். நெக்ஸ்ட் மாரல் டெவலப்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் டெவலப்மென்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் ரைட் அண்ட் ராங்க டீப்பர் பசங்க யோசிக்கும். இது பண்ணா கரெக்ட்டா இருக்குமா? எல்லாரும் ஒத்துப்பாங்களா? இல்ல திட்டு விழுமா? அத மாரிலாம் யோசிக்கும். அந்த 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 வயசு வந்துரும் அந்த இடத்துல அதுக்கு. போஸ்ட் கன்வென்ஷனல் டிரான்சிஷன் வந்துரும். ஏன்னா இது கோல்பர்கோட தியரி. இவர் ஒரு 3 லெவல் சொல்லியிருப்பாரு. 6 ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பாரு இதுல. ஓகே. அந்த சமயத்துல ரைட், ராங் பார்த்து கரெக்ட்டா நடந்துக்கும். இப்படி பண்ணா இல்லன்னா நமக்கு பனிஷ்மென்ட் வருமான்றதெல்லாம் அந்த குழந்தைக்கு தோண ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? நெக்ஸ்ட் ஜூன் 2025 ஓட கொஸ்டின் இது. இங்க பாருங்க. Which of the following is one of the advantages of behavioral objectives that determine teaching and learning in higher education? ரைட்டா? ஸோ இது ஜூன் 2025ல இங்க நமக்கு என்ன தெரிய வேண்டியது இருக்கு? பிஹேவியரல் அப்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரியணும். தட் டிட்டர்மைன் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இன் ஹையர் எஜுகேஷன். ரைட்டா? ஸோ பிஹேவியரல் அப்ஜெக்டிவ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த பிஹேவியரல்னாலே இது நமக்கு ஒரு பிலாசபி இருக்கு. இதுல பிஹேவியரிசம்னு ஒண்ணு இருக்கும். அத பேஸ் பண்றதா பிஹேவியரல். பிஹேவியரல் அப்ஜெக்டிவ்ஸ்னால அந்த குழந்தைகிட்ட இருந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ நம்ம கொண்டு வரோம். அத லேர்னிங் அவுட்கம்ன்னு கூட நம்ம சொல்லலாம். இது படிச்சா, இல்ல ஒரு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுத வைக்கிறோம் அந்த குழந்தைய.
அது கூட ஒரு பிஹேவியரல் அப்ஜெக்டிவா எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்ல. அதனால டீச்சர் என்ன பண்றாங்க? நல்ல ஒரு 2 லைன்ஸ் நோட் புக் குடுத்து டெய்லி எழுதி தான் ஆவணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. அதான் கண்டிஷன் பண்றது. கண்டிஷன் பண்றதுன்னா என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். நீ பண்ணேன்னா உனக்கு நான் 4 ஸ்டார்ஸ் குடுக்குறேன். 5 ஸ்டார்ஸ் குடுக்குறேன்னு டீச்சர் சொல்றாங்க. ஓகேவா? அந்த மாரி ரிவார்ட் குடுக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுது? அதுல டீச்சர் தான் இந்த ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு தூண்டல், துலங்கல் இருக்கிறது தான் பிஹேவியரிசம் சொல்றோம். அந்த குழந்தைக்கு டீச்சர் வந்து ஒரு தூண்டல் மாரி இது பண்ணு, இது பண்ணுன்னு சொல்ல சொல்ல அந்த குழந்தை எழுதுது. டீச்சர் இங்க ஸ்டார்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. அதுதான் ரெஸ்பான்ஸ். அது பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த குழந்தை அழகா எழுத ஸ்டார்ட் ஆயிடுது. அதுதான் என்னோட பிஹேவியரல் அப்ஜெக்டிவ் அங்க. அப்ஜெக்டிவ்னாலே நோக்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது எப்படி இருக்கும்? டீச்சர் சென்டர். டீச்சர் சென்டர்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஆனா என்ன கேட்கறாங்க? அட்வான்டேஜஸ் கேட்கறாங்க. நெக்ஸ்ட் தீஸ் மேக் லேர்னிங் ஃபோக்கஸ்ட் அண்ட் அச்சீவபிள். கரெக்ட்டா? பார்க்கும்போதே இது நல்லா புரியுதா உங்களுக்கு? எப்பயுமே இந்த மாரி டீச்சர் சொல்லும்போது, குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு மேத்ஸ்ல ஒரு சம் போடுறதா இருக்கட்டும், இல்ல ஹேண்ட் ரைட்டிங் நல்லா ஏதோ ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்காக டீச்சர் என்ன பண்றாங்க, அதனால லேர்னிங் ஃபோக்கஸ்ட் அண்ட் அச்சீவபிளா இருக்குமா? இது ரைட்டு. மேம் இருந்தாலும் எனக்கு இது புரியலன்னா, அடுத்த ஆப்ஷன்ஸ பாருங்க. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும், எலிமினேஷன் டெக்னிக் போயிடணும். நமக்கு இல்லாதத அடிச்சுட்டே வரணும். தீஸ் ஃபோக்கஸ் டூ நேரோலி ஆன் இது எப்படி இது டூ நேரோலி ஆன் நம்ம என்ன நினைக்கிறோம் மினிட் அது கிடையாது. These limit opportunities from spontaneous unintended outcomes during the learning. இதுவும் கிடையாது. எப்பயுமே பிஹேவியரல் அப்ஜெக்டிவ் என்ன பண்ணும், நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன லேர்னிங் அவுட்கம் எதிர்பார்க்கிறோமோ, அத கரெக்ட்டா பசங்கள பண்ண வைக்கிறது தான் இது. ரைட்டா? சோ இது ஆன்சர் பி இது. எப்பயுமே நம்ம லேர்னிங் ஃபோக்கஸ்டா இருக்கும். அச்சீவபிளா இருக்கும். அதுதான் மெயின். சோ பிஹேவியரல் அப்ஜெக்டிவ்ல பிஹேவியரிசம் அந்த அந்த பிலாசபி பேஸ் பண்ணி பிலாசபின்னு கூட சொல்ல முடியாது. அந்த லேர்னிங் தியரி பேஸ் பண்ணி வர்றது இது. ரைட்டா? அதே மாரி பிஹேவியரல் அப்ஜெக்டிவ்ஸ் கேன் ரெஸ்ட்ரிக்ட் கிரியேட்டிவிட்டி. இது இது இந்த இடத்துல அந்த இடத்துல வர்றதுங்க. லிமிட் ஸ்பான்டேனிட்டினா என்ன ஆயிடுது? அந்த இடத்துல என்ன ஆக்சுவலா சொல்ல வராங்கன்னா, நம்ம ஒண்ணுத்த பண்ணு, பண்ணு, பண்ணுன்னு சொல்ல பசங்க மத்த இடத்த பத்தி யோசிக்காது. சோ கிரியேட்டிவிட்டி அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாயிடும். அதுதான் அங்க சொல்றது. ஓகே. சோ பிஹேவியரல் அப்ஜெக்டிவ்ஸ்னாலே கிளாரிட்டி இருக்கும், மெஷரபிள் இருக்கும், ஃபோக்கஸ்டு லேர்னிங் கண்டிப்பா இருக்கும். Next question. NEP 2020 emphasized the integration of value education to promote. NEP 2020 question ரொம்ப ரொம்ப important. ஜூன் 2025ல கேட்டிருக்காங்க. அடிக்கடி கேட்கிற பார்ட் தான். ஸோ NEP 2020 பொறுத்த வரைக்கும் 5+3+3+4 அந்த பேட்டர்ன் மாறுறதா இருக்கட்டும், ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்ல அது பண்றதா இருக்கட்டும், நிறைய இருக்கு அதுல. கொஞ்சம் படிக்கணும். ஓகேவா? இதுல ஆன்சர் வந்து ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அமாங் ஸ்டூடண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி தான். லைஃப் ஸ்கில் எஜுகேஷன் அமாங் ஸ்டூடண்ட்ஸ் கிடையாது. ரிலிஜியஸ் எஜுகேஷன் பார்த்தோனே அடிச்சிடலாம். வெறும் ஸ்கில் மட்டுமா? ஸ்கில்லுக்கு வொகேஷனல் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. பட் அது மட்டும் கிடையாது. லைஃப் ஸ்கில் எஜுகேஷனும் அப்படி. ஹோலிஸ்டிக் எஜுகேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது. ஓகேவா? அதே மாதிரி இந்த லைஃப் ஸ்கில்லுங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். லைஃப் ஸ்கில்னா அன்றாட வாழ்க்கையில நமக்கு தேவைப்படுது இல்லையா? ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லா இருக்கட்டும், டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங் இந்த மாரி ஸ்கில்ஸ கொண்டு வர்றது லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்னு இது வந்து இப்ப கேட்கறாங்க. லைவ்லிஹுட் ஸ்கில்ஸ்ங்கிறது, நாளைக்கு நான் வாழ்வாதாரம் பண்றதுக்கு எனக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா? நான் நாளைக்கு வேலைக்கு போறதுக்கு தேவைப்படுது. இது கொஞ்சம் வொகேஷனல் எஜுகேஷனும் கனெக்ட் ஆனது லைவ்லிஹுட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் நமக்கு இப்ப இதுல ப்ளூம்ஸ் டாக்ஸானமில இருந்து கேட்டிருக்காங்க. இது எந்த வருஷம் கேட்ட கொஸ்டின்னா, ஜூன் 2025ல வந்து யுஜிசி நெட்டோட பிவைக்யூ இது. ரைட்டா? சோ மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 இதுல இது ப்ளூம்ஸ் டாக்ஸானமி கொஞ்சம் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளூம்ஸ் டாக்ஸானமினா என்னன்னா, பெஞ்சமின் ப்ளூம்ன்றவரு 1956ல என்ன சொல்லுவாரு? காக்னிட்டிவ் மொத்தம் 3 டொமைன். ஃபர்ஸ்ட் காக்னிட்டிவ்க்கு தான் ஆரம்பிப்பாங்க. காக்னிட்டிவ்னா ஒரு டீச்சர் என்ன பண்ணணும், என்ன கிளாஸ்ல கன்டென்ட் கொண்டு போனாலும், குழந்தைங்களோட காக்னிஷன் அந்த திங்கிங் ப்ராசஸ், அந்த லேர்னிங் அதுக்குன்னு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு இல்லையா? அதுக்கு ஏத்தா மாரி டீச்சர் கொண்டு போணும்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 2001ல ஆண்டர்சன் வருவாரு. அவரு நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் அத அப்டேட் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நவுன்ல எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே வெர்ப்க்கு மாறும். வெர்ப்னா ஆக்ஷன்ஸ். ரைட்டா? சோ இத பத்தி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நான் இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. இதுல எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்ல. ஏன்னா, அஃபெக்டிவ் டொமைன், காக்னிட்டிவ் டொமைன். மொத்தம் 3 டொமைன் இருக்கு. காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார். இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமில என்ன இருக்குன்னா, காக்னிட்டிவ், அஃபெக்டிவ்,
சைக்கோமோட்டர் டொமைன் சொல்லுவோம். காக்னிட்டிவ் ஃபுல்லா திங்கிங் ப்ராசஸ் தான். அஃபெக்டிவ் டொமைனுங்கிறது அவங்களோட ஆட்டிட்யூட். இப்ப குழந்தை வெறும் படிச்சா பத்துமா? அத படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வளரணும் இல்லையா? மோட்டிவேட்டடா இருக்கணும். அதுதான் அஃபெக்டிவ். சைக்கோமோட்டர்ங்கிறது கம்ப்ளீட்டா ஹேண்ட்ஸ் ஆன். குழந்தை கையில பண்றது. ரைட்டா? இந்த 3 டொமைன்லயுமே ஒரு லேர்னிங் கன்டென்ட்ட கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்றது. அப்பதான் நம்ம எல்லா கைண்ட் ஆஃப் லேர்னர்ஸ்க்கும் பசங்களுக்கு போய் சேரும். அதுதான் மெயின் ரீசன். சோ இப்ப நமக்கு இது என்னன்றது தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். இப்போ அஃபெக்டிவ் டொமைன்ங்கிறது ஆட்டிட்யூட், ஃபீலிங்ஸ் இங்க பாருங்க இங்கேயே இருக்கு. அப்ஜெக்டிவ் ஃபோக்கஸிங் ஆன் ஆட்டிட்யூட் அண்ட் ஃபீலிங்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்ப சிக்கு 1 வருது. எங்க சிக்கு 1 வருது பாருங்க. இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப ஏஓ, பிஓ தான் ஆன்சரு. ஓகேவா? எல்லாமே பண்ணணும் அவசியம் இல்ல. ஒண்ணு கன்ஃபார்மா நமக்கு தெரியும்னா, பண்ணிட்டு டக்குனு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடணும். இல்லன்னா அங்க டைம் ஓடிட்டே இருக்கும். நெறைய பேர் யுஜிசி நெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் 100 கொஸ்டின், 110 கொஸ்டின் தான் அட்டெண்டே பண்ணுவாங்க. ஏன்னா மத்த 40 கொஸ்டினுக்கு டைம் பத்தாது. சோ அந்த மாரி தப்பு பண்ணக்கூடாது. இந்த மாரி பார்க்கணும். இப்ப என்ன பண்ணியாச்சு அஃபெக்டிவ் டொமைன்னா, இப்ப 2த்துல தான் ஆன்ஸர் மத்தது. இப்ப எனக்கு காக்னிட்டிவ் டொமைன்னா தெரியும். திங்கிங் ப்ராசஸ். இங்க எங்கனா திங்கிங் இருக்கான்னு பாருங்க. எ பிலாசபி இது ஹவ் டூ ரிலேட் கிடையாது. மெமரி அண்ட் ரீசனிங் அப்ஜெக்டிவ் கரெக்ட்டா? மெமரி அண்ட் ரீசனிங் தானே? அப்பன்னா டிக்கு 2 வருது. இந்த இடத்துல டிக்கு 2 எங்க வருது? இங்க வருது. அப்ப ஆன்ஸர் என்னது? ஏ தான் ஆன்ஸரு. முடிஞ்சிருச்சு கொஸ்டின். அடுத்தது பார்க்கவே வேணாம். போயிட்டே இருங்க. கன்ஃபார்மா நமக்கு தெரியும். அஃபெக்டிவ் டொமைன்னா ஆட்டிட்யூட் ஃபீலிங் தான். காக்னிட்டிவ் டொமைன்னா ரீசனிங் அப்ஜெக்டிவ் தான். முடிஞ்சிருச்சு. பட் இப்ப நம்ம பார்க்கணுன்றதுக்காக என்ன பண்ணலாம்? இப்ப கொலாபரேஷன்னா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பண்றது. சோ எ பிலாசபி அபௌட் ஹவ் டூ ரிலேட் டூ அதர்ஸ். அப்பன்னா பிக்கு வந்து 4 வருது. டிக்கு 4 வருது. கரெக்ட்டு. ஏ என்னது? கிளாஸ் ரூம் மேனேஜ்மென்ட்னா டெக்னிக் யூஸ்டு டூ மெயின்டெயின் ஹெல்தி லர்னிங் என்வைரன்மென்ட். முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இது ஈஸியான ஒரு கொஸ்டின். ரைட்டா? ஈஸியான கொஸ்டின். அழகா மார்க் எடுத்துடலாம். இதுதான் டெக்னிக். ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் வருதுன்னா, நமக்கு எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்ல. எது தெரிஞ்சிருக்கோ அதுலருந்து நம்ம ஆன்ஸருக்கு போறது. இது அதே மாதிரி ப்ளூம்ஸ் டாக்ஸானமில வருது. காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர். அடுத்தது. அடுத்தது வந்து இது என்னன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வென்ஸ் இது ஜூன் 2025ல கேட்ட கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வென்ஸ் இன் த டெவலப்மென்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் எ சப்ஜெக்ட் பை எ லேர்னர் இஸ் அப்ராப்ரியேட் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா, ஒரு குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி டெவலப் ஆகுது? அந்த மாதிரியான கொஸ்டின். இது நெறைய இடத்துல இந்த கொஸ்டின் வந்து ஒரு நியூவான ஒரு கொஸ்டின் மாரி தான் இது இருந்துச்சு அப்போ. இன்ட்ரெஸ்ட் எப்படி டெவலப் ஆகுது? நமக்கு இந்த கொஸ்டின பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல மேம். நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ஒரு குழந்தை ஏதோ ஒண்ணு பாக்குதுன்னா, சும்மாவே பாக்குமா? முதல்ல ஏதோ ஒண்ணு அத ட்ரிகர் பண்ணா தானே பாக்கும். தனக்கு புடிச்ச கலரோ, இல்ல புடிச்ச பாட்டோ வந்தா ஓடி வந்து குடுகுடுன்னு பாக்குதுல்ல. அப்பன்னா என்ன ஆகுது? ஏதோ ஒண்ணு அத ட்ரிகர் பண்ணுது. ரைட்டா? ஸோ சிச்சுவேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன ட்ரிகர் பண்ணுது. ட்ரிகர் பண்ணா தான் நம்ம பார்ப்போம். அடுத்தது அப்பன்னா பில தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஆன்சர் பி தான் முடிஞ்சிருச்சு. ரைட்டா? அப்புறம் சிச்சுவேஷனல் இன்ட்ரெஸ்ட் மெயின்டெயின் ஆகுது. அந்த பாட்டு அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அத பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னும் மெயின்டெயின் ஆகுது. அப்புறம் எமர்ஜிங் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த பாட்டே இன்னும் நல்ல அதுக்குள்ள வர்றது. இன்னமும் கொஞ்சம் எமர்ஜிங் அந்த இண்டிவிஜுவல் இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. வெல் டெவலப்டு இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். இது நார்மலா சொன்னா டீச்சர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்குறாங்க. ஏதோ ஒரு ஸ்டோரி மாரி அந்த குழந்தைக்கு புடிச்ச ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வச்சு சொல்லிக் குடுக்குறாங்க. அது அப்படியே கவனிக்குது. அப்புறம் அது ரிலேட்டடா அந்த குழந்தை எதனா ஒரு எபிசோட கேட்கறாங்க. அப்ப என்ன ஆயிடும்? இன்னும் இன்ட்ரெஸ்ட்டா இன்வால்வ் ஆகுது இல்லையா? அதுதான் இவங்க சொல்றது. ரைட்டா? சிச்சுவேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்றாங்க டீச்சர். அப்புறம் அந்த சிச்சுவேஷனல் இன்ட்ரெஸ்ட் மெயின்டெயின் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அது ரிலேட்டடா ஏதோ ஒண்ணு டீச்சர் பண்றாங்க. எமர்ஜிங் இண்டிவிஜுவல் இன்னும் கொஞ்சம் அதுல இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகுது குழந்தை. அப்புறம் வெல் டெவலப்டு இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். இதுதான் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு டெவலப்மெண்ட்ன்னு சொல்றாங்க. சோ இதுக்கு ஒரு ட்ரிகர் பண்ற பாயிண்ட் தேவைப்படுது. ஓகேவா? அடுத்தது ஜூன் 2025 கொஸ்டின் இது. If taken seriously, the most important benefit of correctly carried out evaluation can ensure என்ன கேக்குறாங்க? உண்மையாவே ஒரு evaluation எதுக்கு நமக்கு தேவைப்படுது? அவ்வளவுதான். டிசிஷன் அபவுட் ப்ராக்ரஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பட் இத பார்க்கும்போது சம்டைம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தோணும். தப்பு கிடையாது. அத ஹோல்ட் பண்ணிப்போம். இம்ப்ரூவ்டு டீச்சிங் கண்டிப்பா இருக்கு. நீ ஒரு இவாலுவேட் பண்ணி பசங்க மார்க்க பார்த்ததா தெரிஞ்சிரும். ஓ! நம்மளுக்கு டீச்சிங் டெவலப் பண்ணப்போ பி இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுவோ தான் ஆன்சர். ஏன்னா ஏக்கு பியும் இங்க வரல. அதனால வர வாய்ப்பு இல்ல. அடுத்தது இம்ப்ரூவ்டு லேர்னிங் கண்டிப்பா இருக்கு. அந்த பசங்க கம்மியா மார்க் எடுக்குதுன்னா,
நெக்ஸ்ட் நம்ம டீச்சிங்கும் டெவலப் பண்ணணும், லேர்னிங்கும் டெவலப் பண்ணணும். அதுக்கு எவாலுவேஷன் இம்பார்ட்டன்ட். அப்ப சியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க வந்து நமக்கு 2டே 2 தான் குடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் 95% இதுதான். இருந்தாலும் டிய பாத்துரலாம். கேட்டகரைசிங் ஸ்டூடண்ட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் அச்சீவ்மென்ட்ஸ். அதுக்கு மட்டுமா ஒரு எவாலுவேஷன் தேவைப்படுது? வெறும் அவங்கள பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்ன்னு சொல்லிட்டு போறதுக்கா? லேபிளிங் பண்றதுக்கா? கிடையாது. மெயினா ஒரு இவாலுவேஷன் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, டீச்சிங் நல்லா நடந்திருக்கா? லேர்னிங் கரெக்ட்டா இருந்திருக்கான்றது தான் மெயினான ரீசன். மத்ததெல்லாம் செகண்டரி ரீசன். சம்டைம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சில ஆன்சர் 95% கரெக்ட்டா இருக்கும். சில ஆன்சர் 60% கரெக்ட்டா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? 95%க்குள்ள போணும். ரைட்டா? அதே மாரி கேரக்டரிஸ்டிக்கா, அட்வான்டேஜஸா அவங்க என்ன கேட்கறாங்கன்றத பார்க்கணும். ஏன்னா, அந்த இடத்துல தான் ட்விஸ்ட் இருக்கும். எப்பயுமே. அடுத்தது 10th கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். ஜான் 2025 கேட்ட கொஸ்டின் இது. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 இது மேட்ச். ரைட்டா? மேட்ச்ல கேட்டிருக்காங்க. மேம் எனக்கு இது புரியலனா கூட நல்லா யோசிச்சு பாருங்க. இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் இப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது வீடியோ கான்ஃபரன்சிங், எல்எம்எஸ். அதே மாரி இந்த மூவ் எல்எம்எஸ் ரொம்ப எல்எம்எஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. இப்போ நம்ம வந்து இப்போ Google கிளாஸ் ரூம் வச்சிருக்கோம். இப்போ கிளாஸ்ல வொர்க் பண்றோம்னா, அதுல எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ண முடியும். பசங்க அசைன்மென்ட் சப்மிட் பண்ண முடியும். லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். இல்லையா? அது அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் செட் பண்றோம் இல்லையா? அத தான் நம்ம எல்எம்எஸ்ன்னு சொல்லுவோம். அதால எல்லாத்தையும் ட்ராக் பண்ண முடியுது. ஓகேவா? அடுத்தது ப்ரொஜெக்டர். இது என்னன்றது 4மே ஈஸியா தான் இருக்கு. இதுல இந்த இடத்துக்கு நம்ம போய் பார்ப்போம். முடிஞ்சிருச்சு. ஆர்கனைசிங் அண்ட் டெலிவரிங் கோர்ஸ் கன்டென்ட் லைக் வீடியோ லெக்சர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட். இது ஒண்ண பார்த்தோனே தெரிஞ்சிருச்சு. நம்ம இது எல்எம்எஸ் ஓட தானே செட் ஆகும். ஒரு கோர்ஸ நான் ப்ராப்பரா டெலிவர் பண்றதுக்கு எனக்கு எல்எம்எஸ் தேவைப்படுது. அப்பனா சிக்கு 4 வருது. இங்க எங்க சிக்கு 4 இருக்கு பாருங்க. இங்க தான் இருக்கு. முடிஞ்சிருச்சு. ஸோ மேத் த ஃபாலோயிங்க பொறுத்தவரைக்கும் 1, 2 தெரிஞ்சாலே நம்ம முடிச்சிடலாம். ரைட்டா? இருந்தாலும் இன்னும் 1 பார்த்துருவோம். இப்ப ஏக்கு 2 குடுத்துருக்காங்க. இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்னா விஷுவல் அண்ட் இன்டராக்டிவ் டூல் ஃபார் டீச்சிங். கரெக்ட்டு. சரி இல்ல மேம் எனக்கு இங்கேயும் டவுட் பி மட்டும் பார்த்துருங்க. வீடியோ கான்ஃபரன்சிங், ரிமோட் கம்யூனிகேஷன் வித் ஸ்டூடண்ட்ஸ். ரைட்டு. வீடியோ கான்ஃபரன்சிங்னா வீடியோ பேசிக்கிறது தானே. நெக்ஸ்ட் ப்ரொஜெக்டர், டிஸ்ப்ளே விஷுவல் கன்டென்ட் இன் த கிளாஸ். ரைட். ஸோ என்ன பண்ண போறோம்? எல்லாமே தெரிஞ்சு போகணும்னு இல்ல. எது தெரிஞ்சிருக்கோ அத அழகா புரிஞ்சு, அந்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு அத கரெக்ட்டா புரிஞ்சு, அதுக்குள்ள ரீச் ஆகுறது தான் இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அந்த கன்டென்ட்ட உழுந்து உழுந்து படிக்கிறதா இருக்கட்டும், பிஒய்க்யூ வந்து புரியாம பார்க்கறதா இருக்கட்டும், நானும் படிச்சேன்னு ஒரு 3 மணி நேரம் சும்மாவே டைம் வேஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இதுல எதுவுமே செட் ஆவாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா போட்டுக்கோங்க. படிங்க, புரிஞ்சு படிங்க. அது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கும்போது, எப்படி அந்த டைம நம்ம சீக்கிரத்துல முடிக்க போறோம்ன்ற டெக்னிக்க வளர்த்துக்கோங்க. ஏன்னா யுஜிசி நெட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பெருசா, லாங்கா இருக்கும். இதுல இருக்கிற கொஸ்டின்ஸே கொஞ்சம் ஈஸியா குடுத்தா மாரி இருக்கு. இன்னும் கூட சம்டைம்ஸ் வந்து இன்னும் லென்தியா கொஞ்சம் ஒரு மாரி நமக்கு தெரியாத வேர்ட்ஸ் ஆட் பண்ண மாரியும் நான் பார்த்துருக்கேன். அதனால கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. ரைட்டா? ஸோ மேம் எங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் 1க்கு, பேப்பர் 2க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டா படிக்கணும். இருக்கிற 2 மந்த்ஸ எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம லைவ் கிளாஸஸ் பேப்பர் 1க்கும், பேப்பர் 2க்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பேப்பர் 1க்கு மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே இருக்கும். 8:30 டூ 9:30 நம்மளோட ஆப்ல இருக்கும். தாராளமா ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ரைட்டா? இதுல கிராஷ் கோர்ஸ் மட்டும் ₹2000 இல்ல கம்ப்ளீட் கோர்ஸ் வித் கிராஷ் கோர்ஸ் எனக்கு வேணும்னு ₹3000. நெக்ஸ்ட் நீங்க பேப்பர் 2க்கு 2 மந்த்ஸ் கிராஷ் கோர்ஸ் நீங்க இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ், தமிழ், மேனேஜ்மென்ட், லா, கம்ப்யூட்டர் சயன்ஸ் இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டவுன்லோடபிள் பிடிஎஃப்ஸ் இருக்கும். லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் வீடியோஸ் அந்த லைவ் நம்ம என்ன பண்ணாலும் அது ரெக்கார்ட் ஆயிடும். கூடவே உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸும் இதுல அட்டாச் ஆகும். நெக்ஸ்ட் எஜுகேஷன பொறுத்தவரைக்கும் இது நம்ம 5த் பேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு கிளாஸ் ரூம் கோர்ஸ் மாரி கொஞ்சம் ஹைலி ஸ்ட்ரக்சர்டா கம்ப்ளீட் கன்டென்ட் கவரேஜோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது. ஸோ இதுல எந்த சப்ஜெக்ட்னாலும் பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் நம்ம இடியாம் அகாடமி ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ சீரிஸ் யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட்ல ஒரு பார்ட் 1 மட்டும் பார்த்திருக்கோம். இது அப்படியே பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி வளர்த்துக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் திரும்பியும் இதே மாதிரி நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட், ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின்ஸோட பார்ட் 2ல ரொம்ப சீக்கிரத்துல வீடியோ நான் பண்றேன். ஓகே. தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட்.